ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. ரேவதி வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு காலையில் நான் ஒரு கெட்ட கனவு கண்டிருக்கிறேன், உங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கும்போது, இங்கே பாரு ரேவதி, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு இருக்கிற, எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா வந்து என்னை திட்டிகிட்டு இருக்கனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் கனவு வந்திருக்குது, ஆனால் அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு வந்து அவங்க சமாதானப்படுத்தி சொல்லவும், ஆனாலும் ரேவதிக்கு மனசே சரியில்லை. அடுத்த நாள் ஆனதுமே இங்கே சாமுண்டீஸ்வரியை தான் காட்டுறாங்க. அப்போ ஊர் ஜனங்கள்லாம் வந்து பெரியவங்களாம் வரவும், உடனே என்ன திடீர்னு வந்திருக்கிறீங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு வந்து சாமி நகையெல்லாம் வந்து ஒரு நாள் உங்கள் வீட்டில் நாங்கள் வைக்க போகிறோம் அப்படிங்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ வந்து கோயிலில் ஏதோ வந்து அவங்க இப்போ பூஜை பண்ண போகிறாங்க போலுக்கு. அப்படி பண்ணும்போது இந்த நகையெல்லாம் வந்து பத்திரமா இருக்கணும், அதனால தான் உங்கள் வீட்டை நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்குறோமா, அதனால் உங்கள் வீட்டில் இந்த நகையை நாங்கள் வச்சுக்கிட்டுமான்னு சொல்லி கேட்கவும், உடனே சாமுண்டீஸ்வரியும் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, சாமி நகை எல்லாத்தையும் கொண்டு நீங்கள் நம்ம வீட்டிலே கொண்டு வச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறது கேளுங்க, நகை எல்லாம் வேணாம், நான் வந்து நம்ம வந்து பேங்க்ல கொண்டு வச்சிடலாம், ஆனால் நம்ம வீட்டில் வைக்க வேண்டாம், நம்ம வீட்டில் அவ்வளோ நகையை வைக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு நீ ஒன்று தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிட்டு இருக்காத, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லவும், அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் நகையெல்லாம் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அவங்களும் பார்த்தோம்னா நகையெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க. அப்போ இங்கே கார்த்தி வந்து அவங்க ஏதோ வந்து ஒன்று நடக்க போகுது, அதாவது ஏதோ தப்பு நடக்கிற மாதிரிக்கு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே மயில் வாகனம் வராங்க. என்ன சகலை என்னாச்சு, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, என்ன அத்தை வந்து சாமி நகையெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு வர சொன்னாங்களா, அதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கிறியா அப்படிங்கவும், ஆமாம் எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வரல, நகையெல்லாம் பத்திரமா இருக்கணும்னா நம்ம பேங்க் லாக்கரில் கொண்டு கூட வச்சிடலாம், ஆனால் எதுக்காக அத்தை இந்த மாதிரிக்கு வந்து நம்ம வீட்டில் நகை வைக்க சொன்னாங்க, எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சகலை நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் கண்டிப்பாக அத்தை நீ சொல்கிறத கேட்க போகிறது கிடையாது, அப்புறமா எதுக்காக நீ அதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற, அப்படிலாம் எதுவும் நடக்காதையா அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கோயிலேருந்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போது அவங்க ஒரு பெரிய பித்தளை பானையில் வச்சு அந்த நகையெல்லாம் கொண்டுட்டு வரவும், உடனே சாமுண்டீஸ்வரியும் வந்து பார்க்குறாங்க, எல்லா நகையும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா எல்லா நகையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம அந்த நகையெல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து பூஜை ரூம்லேயே வச்சு நம்ம பூட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்லவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறத கேளுங்க, இப்போ கூட வந்து ஒன்றும் கெட்டு போகலை, நான் சொல்கிற மாதிரிக்கே வந்து பேங்க் லாக்கரில் கொண்டு வந்து நகையெல்லாம் வச்சிடலாம், நம்ம வீட்டில் வைக்கிறதுல பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கும்போது, இங்கே பாரு இன்றைக்கி ஒரு நாள் தான் அந்த நகையை இங்கே கொண்டு வைக்க போகிறோம், அப்படிலாம் எதுவும் நடக்காது, அது மட்டும் இல்லாமல் நீ ஒன்று இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வழக்கம் போல் கார்த்தி போட்டு திட்டி விட்டுறவும், அப்போ ரேவதி சொல்கிறாங்க, கார்த்தி நீ என்ன சொன்னாலும் அம்மா கேட்க போகிறது கிடையாது, அப்புறமா எதுக்காக நீ சொல்லிட்டு இருக்கிற, அவங்க என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போட்டு அப்படின்னு சொல்லவும், அப்போ சந்திரகலா இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை வச்சு நம்ம அடுத்தது ஒரு சதித்திட்டத்தை போட்டுற வேண்டியதான்னு சொல்லி நினைக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த நகை எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க பூஜை ரூமில் கொண்டு வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த பூஜை ரூம் கதவை வந்து அவங்க பூட்டு வச்சு அவங்க லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. சாமுண்டீஸ்வரி லாக் பண்ணிக்கிட்டு அந்த சாவியும் சாமுண்டீஸ்வரியும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறமா சந்திரகலா ஒரு திட்டத்தை போட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நகை எல்லாத்தையும் வந்து இப்போ அக்கா பொறுப்பில் தான் வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த நகை மட்டும் காணாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து அக்காவால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சந்திரகலா பார்த்தோம்னா அவங்க சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணவும், என்ன சந்திரா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, இங்கே என்ன நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்த விஷயத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த எல்லா நகையும் நம்ம வந்து இங்கே எடுத்துகிட்டு வச்சிருக்கிறாங்க, இந்த நகையை மட்டும் நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா அதுக்கு பிறகு எங்கள் அக்காவால் ஊர் ஜனங்க மத்தியில் தலை குனிஞ்சு நிற்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த நகையெல்லாம் வந்து காணாமல் போயிடுச்சுன்னா கார்த்தி மேலே நம்ம பழிய போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற, கார்த்தி மேலே பழிய போடணுமா, இங்கே பாரு ஃபர்ஸ்ட் நகையை வந்து உள்ள பூஜை ரூமில் வச்சிருக்கிறாங்க, அந்த சாவி வந்து உங்கள் அக்கா கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த நகையை நீ எடுக்க முடியும் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் அதெல்லாம் என்னுடைய பொறுப்பு, நான் எடுத்துருதேன், ஆனால் அந்த பழியை வந்து நம்ம கார்த்தி மேலே தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லவும், இப்போ நீ சொல்கிற மாதிரிக்கு நம்ம செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, உடனே சந்திரகலா ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே உடனே சிவனாண்டி சொல்கிறாங்க, சந்திரா சூப்பரான ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்துருக்குற, இதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா அந்த கார்த்தி மேலே வந்து பழியை போட்டலாம் அப்படிங்கும்போது, உடனே பார்த்தோம்னா அந்த நகை எல்லாத்தையும் எடுத்து அவங்க அபிராமிக்காக வந்து ஒரு ஆசிரமத்தை கட்டி இருக்கிறாங்களா, அந்த ஆசிரமத்தில் கொண்டு அந்த நகையெல்லாம் கொண்டு வைக்க சொல்கிறாங்க சிவனாண்டிகிட்ட. சிவனாண்டியும் வந்து சொல்கிறாங்க சூப்பர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க எப்படியாவது வந்து அக்கா கிட்ட இருக்கிற சாவி எடுக்கணுமென்னு சொல்லிக்கிட்டு அவங்க சாமுண்டீஸ்வரியை பார்க்குறாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாமுண்டீஸ்வரியும் நல்லா தூங்கிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி அந்த வச்சிருக்கிற சாவியை அவங்க நைஸாக எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. இங்கே பார்க்கும்போது கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தியை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கோம்னா அவங்க வந்து முழிச்சிருக்கவும், என்னது இவ்வளோ நேரம் ஆச்சு இவன் தூங்காமல் முழிச்சிருக்கிறான், இப்போ சாவியை நம்ம எப்படியும் எடுத்துட்டோம், ஆனால் இவன் தூங்கினதுக்கு
தூங்குனதுக்கு அப்புறமா தானே நம்ம நகை எடுக்க போக முடியும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ கார்த்திக் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க தூங்குறதுக்காக வந்திருந்தாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா சந்திரகலா அந்த நகை எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அப்போ சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணவும் சிவனாண்டி அவங்க சொன்ன இடத்துக்கு அவங்க வந்து நிற்கவும் உடனே வந்து அவங்க சந்திரகலா அந்த நகை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் அவங்க சிவனாண்டிகிட்ட கொடுத்துறவும் சிவனாண்டி அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரிக்கே ஆசிரமத்தில் கொண்டு போய் இந்த நகையை கொண்டு வைங்க, அந்த ஆசிரமத்தில் தானே என்னை கூட்டி பெருக்க வச்சா, அந்த ஆசிரமத்தாலேயே இவனை ஊரறிய நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாரு சந்திரா, இந்த தடவை கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த நகை எல்லாத்தையும் ஆசிரமத்தில் கொண்டு போய் சிவனாண்டியும் முத்துவிலும் கொண்டு ஒரு இடத்துல கொண்டு வச்சிருந்தாங்க. ஒரு இடத்துல கொண்டு அவங்க புதைச்சி இந்த நகையை கொண்டு வச்சிடவும் அப்போ உடனே வந்து சந்திரகலா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கு உனக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாவி எடுத்துக்கொண்டு போய் நேராக சாமுண்டீஸ்வரி ரூமில் கொண்டு அவங்க எந்த இடத்துல எடுத்தாங்களோ அங்கேயே கொண்டு வச்சிடவும் அடுத்த நாள் ஆனதுமே வந்து சாமுண்டீஸ்வரி எல்லாருமே வந்து எதிர்த்து வராங்க. அப்போ உடனே ஊர் பெரியவங்களாம் வராங்க. வந்ததுமே இங்கே பாருங்க சாமுண்டீஸ்வரி அம்மா, நாங்கள் கொண்டு வந்த நகையை தாரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் தாராளமாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பார்த்தோம்னா பூஜை ரூமில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பூஜை ரூம் கதவே அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அங்கே எந்த நகையுமே இல்லை. இதை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரியும் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நகையை காணலை அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க ஊர் பெரியவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, நகையை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாங்க நகை இங்கே தான் சாமி ரூமில் தான் வச்சுருந்தேன், ஆனால் இப்போ காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சந்திரகலா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சந்திரகலா வந்து தன்னுடைய திட்டத்தை அவங்க வந்து ஆரம்பம் பண்ணியிருந்தாங்க. இந்த நகையெல்லாம் காணாமல் போனதுக்கு கார்த்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி வளைச்சி அவங்க கார்த்தி மேலே பழுறதுக்காக சந்திரகலா வந்து திட்டத்தை தீட்டி இருந்தாங்க. இந்த பழி சுமையிலிருந்து கார்த்தி எப்படி வந்து அதாவது நான் அந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு எப்படி நிரூபிக்க போகிறாங்க, அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.